ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த வே ஆஃப் லேர்னிங். நம்ம போன வியூவில் ஹெட்டிங் டேக் எப்படி கொடுக்குறது, ஸோ அப்புறம் பேராகிராஃப் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜ் எப்படி நம்ம கொடுக்குறது. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு விக்கிபீடியாலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட்லேருந்து அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு வெபுக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டாக் டைப் HTML. ஸோ ஒரு டாக்குமெண்ட் அது முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா தான் அது வேலை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் HTMLங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே ஹெட்டுங்கிற ஒரு கண்டெய்னர், ஸோ அதுக்குள்ளே பாடின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹெட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம லேபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பாடிக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து இப்போ இமேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இமேஜ்னு சொல்லி ஒரு டேக் கொடுக்குறோம். ஸோ IMG இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு க்ளோசிங் டேக் வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த டேக்லேயே வந்து நம்ம டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னு என்னென்னா, ஒரு டேகுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது பேர் தான் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு நம்ம எப்படி வேலை செய்ய போகிறோம், ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இமேஜுக்கு வந்துட்டு சும்மா நார்மலாக இமேஜ்னு மட்டும் கொடுத்தா போதுமா, அதோட என்ன இமேஜ்னு தெரிய வேணாமா, ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ அது இருக்கிற லொக்கேஷனை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு எஸ்ஆர்சி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே வந்துட்டு அதோட அட்ரஸை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த அட்ரஸை கொடுத்ததுனால ஸோ இந்த இமேஜ், அதனால் இது வந்து இந்த இமேஜ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் கூகுளிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ கூகுளில் வந்துட்டு கிளிக் பண்ணி அதோட காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் தான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஸோ திரும்பி வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி அதை காப்பி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இப்போ அதில் வந்துட்டு தெரியாமல் எரர் வந்துடுச்சு. அட்ரஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு எரர் காமிச்சிச்சு. ஸோ எரர் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்துட்டு அந்த வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வரலைனாலும் ஸோ நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் பதிலாக ஆல்ட்டுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆல்ட்டுங்கிற ஆட்ரிபியூட்டில் என்ன பண்ணுன்னா, இப்போ இமேஜ் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலைன்னா அங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த இமேஜ் வந்து ஒரு வேளை டிஸ்பிளே ஆகலைன்னா, அதாவது ஒரு எரர் வந்துடுச்சு, ஒரு அட்ரஸில் வந்து ஒரு எரர் வந்துடுச்சு, அப்படி வந்ததுனால இந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகலைன்னா அங்கே அதுக்கு பதிலாக ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டெக்ஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் அட்ரஸில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஹெச் எடுக்கிறேன். ஸோ ஹெச் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகலை, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை ஒரு சீனரிஸ் ஃபோட்டோ வைக்கிறீங்க, இல்லைனா உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஸோ இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஒரு லேப்டாப் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஸோ அப்படி வச்சுருந்தோம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல அப்படின்னு அது வந்து இதாகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து இதாக வச்சுருந்தேன், ஃபோட்டோங்கிறத வச்சுருந்தேன் ஸோ அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக எரர்னு அப்படின்னு கொடுக்குற பாருங்க. ஸோ இப்போ அந்த இதுக்கு பதிலாக எரர்னு காமிக்குது. ஸோ அங்கே வந்து ஜஸ்ட்டு நான் இது மட்டும் பண்ணி வச்சுருக்கனால அங்கே எரர்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து திரும்பி ஹெச் கொடுத்துட்டேன். ஹெச் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து திரும்பி ஃபோட்டோ காமிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆல்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம சைஸுக்கு வந்து கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு பதிலாக தான் ஹைட் வித் அப்படின்னு நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 200 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜோட ஹைட் வந்து இப்போ 200 பிக்சலில் தான் இருக்குது. ஸோ அதே இமேஜ் அந்த இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வித்து கொடுக்குறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வித்து வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னா 100 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ 100 பிக்சல் கொடுக்கும்போது இது பாருங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வித்து வந்து 100 பிக்சலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஹைட்டும் வந்துட்டு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ ஹைட்டும் வந்து 100 பிக்சல் கொடுத்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு சைஸுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட்டை வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு பிக்சலில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வந்து நம்ம பேரை கொடுக்கலாம். ஸோ நம்ம பேருக்கு பதிலாக நான் இங்கே எரர்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு H1 டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். H1 டேக்கை பற்றி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம கொடுக்குறேன் எரர் இன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எரர்னு கொடுத்துருக்கேன். ஸோ
இந்த வீடியோவில் அதாவது இந்த HTML டேக் இந்த எரருக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் பேர் வந்துட்டு பிரேமா இருக்கலாம், இல்லைனா லோகனா இருந்துச்சுன்னா லோகான் கீழே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நம்ம ப்ரொஃபைல் வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, பட் மற்றவங்களுக்கு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப் டெவலப்பர்னு தனியாக ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணால் வந்து அதோட மீனிங் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அப்படி எப்படின்னா, நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ப்ளூ கலரில் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக வந்து எங்கே போகும்னா கூகுளுக்கு போகும். ஸோ அந்த கூகுளில் வந்துட்டு அதோட மீனிங் இருக்கும். ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். அல்ஜிப்ரான்னு இருக்குது. ஸோ அல்ஜிப்ரா உங்களுக்கு மீனிங் தெரியலனா அது ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அங்கே போகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆங்கர் டேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோசிங் டேக் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே பின்னாடி வந்துட்டு க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நடுவில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்துட்டு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த யூடியூப் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அந்த சோர்ஸில் இருக்கிற லொக்கேஷனை வந்து அது தேடி போய் பண்ணிச்சு. பட் நான் இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, அதுக்கு அந்த சோர்ஸுக்கு பதிலாக நான் வந்துட்டு சும்மா இங்கே நார்மலாக இந்த இமேஜோட யூஆர்எலை காப்பி பண்ணி ஸோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து சோர்ஸ்ன்றது இங்கே வந்து ஹெச்எஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெச்எஃப்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன லிங்க்குக்கு அது வந்து போகணும்னு இருக்கோ ஸோ அந்த லிங்க்குக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க்கை அதை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ href ஈக்குவல் டு ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ உள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு இது கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்துடுச்சு, உங்களுக்கு ப்ளூ கலரில் டெக்ஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அண்டர்லைன் பண்ணி வந்துடுச்சு, எப்படி விக்கிபீடியாவில் இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல. ஸோ ஏன் வரலைன்னா நான் வந்து ஆன்லைன் கோடில் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இதுக்குள்ளே கனெக்ட் ஆகலை. பட் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஏதாச்சும் இந்த நான் ஆட்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலோ ஸோ இல்லைனா நோட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலோ ஸோ இல்லைனா நீங்கள் தனியாக வந்து ஒரு இதை ஒரு வெப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாலோ ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த கோடில் வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கோடையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு அதாவது மேலே வந்துட்டு ஒரு நம்ம பேர், ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு இமேஜ், அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம பேர், ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ என்ன டிகிரி. ஸோ நம்ம வெப்பில் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வர்றதில் வந்து நம்ம பின்னாடி வர வீடியோவில் போடுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கெல்டன் வெப்பை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங்.